வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். செங்கடலில் எண்ணெய் கப்பல் அருகே பயங்கர வெடிச்சத்தம். கவுதி அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தகவல். காஸ்பியன் கடலில் ஈரானிய கப்பல் மீது தாக்குதல். விரிவடையும் சர்வதேச பதற்றம். வாஷிங்டனில் சர்வதேச உச்சி மாநாட்டு பதற்றம். ஜெலன்ஸ்கி மற்றும் நெதன்யாகுவுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை. ஈரான் அமெரிக்கா இடையே தாக்குதல்கள் நிறுத்தம். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தெஹ்ரான் அவசர ராஜதந்திர பேச்சுவார்த்தை. அமெரிக்காவின் கூற்றுப்போய் ஆயுத உற்பத்தியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ள ஈரான். ஜப்பானின் கியூஷு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர் வெடிப்பு சம்பவங்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயம். செங்கடலை கடந்து சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்றின் அருகே பலத்த வெடிச்சத்தம் கேட்டதாக கடல்சார் பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பான யுனைடெட் கிங்டம் மைரிடம் டிரைட் ஆபரேஷன்ஸ் தெரிவித்துள்ளது. தெற்கு செங்கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளதாக கப்பலின் மாஸ்டர் தகவல் அளித்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக கப்பலில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியா மீது புதிதாக அறிவிக்கப்பட்டு கடல்வழி முற்றுகையை அமல்படுத்தும் நடவடிக்கையாக செங்கடலில் சென்று சவுதி எண்ணெய் கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஜேமனின் ஈரான் ஆதரவு கவுதி அமைப்பு உரிமை கோரியுள்ளது. இதுகுறித்து கவுதி அமைப்பின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஜா சரி கூறுகையில், கடல்வழி முற்றுகையை மீறி சென்று அந்த கப்பல் எங்களின் எச்சரிக்கை அளிப்புகளையும் புறக்கணித்தது. இதனால் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அந்த கப்பல் தனது பயணப்பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் JKMTO குறிப்பிட்ட வெடிச்சத்த சம்பவமும் கவுதி அமைப்பினர் உரிமை கோரும் இந்த ஏவுகணை தாக்குதலும் ஒன்றுதானா என்பதை உடனடியாக சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் செங்கடல் வழியே செல்லும் வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பு குறித்து உலகளவில் கவலை அதிகரித்துள்ளது. காஸ்பியன் கடலில் ரஷ்ய கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஈரானிய வர்த்தக கப்பல் ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் ராஜதந்திர புயலை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈரானிய மாலுமி ஒருவர் உயிரிழந்தார் மற்றும் ஒரு பணியாளர் காயமடைந்தார். தொடர்ந்து ரஷ்யா, ஈரான் மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகள் வெளியிட்டுள்ள முக்கிய கருத்துக்கள் மற்றும் பின்னணி விவரங்கள் பின்வருமாறு. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகாரோவா, அஸ்ட்ராகானில் இருந்து பொதுமக்கள் ஏற்றி சென்ற ஈரானிய வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல் சர்வதேச சட்ட விதிகளை மீறும் ஆக்கிரமிப்பு செயலாகும். தனது பயங்கரவாத நடவடிக்கைகளை உக்ரைன் விரிவுபடுத்த விரும்புவதை இது காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் காஸ்பியன் கடல் பிராந்தியத்தில் அமைதியும் பாதுகாப்பும் நிலவ வேண்டும் என ரஷ்ய தூதர் வலியுறுத்தினார். ஈரானின் தஸ்னீம் செய்தி முகமையின் வர்ணனையில் உக்ரைனின் இச்செயல் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைக்கு உதவுவது போல உள்ளது என்றும் தெஹ்ரானில் உள்ள உக்ரைனிய தூதரக பொறுப்பாளரை வெளியேற்ற தூதரகத்தை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இருப்பினும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே சிபிகாவுடன் தொலைபேசியில் பேசிய பின் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் தற்செயலானது என்றும் பதற்றத்தை அதிகரிக்க உக்ரைன் விரும்பவில்லை என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். ஈரானும் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை, ஆனால் எங்கள் குடிமக்கள் அல்லது நலன்கள் மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார். தாக்குதல் குறித்து உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே சிபிகா பேசுகையில், உக்ரைனின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டவை என்றும் பொதுமக்கள் கப்பல்களை குறிவைக்கும் நோக்கம் இல்லை என்றும் கூறினார். தற்போதைய பதற்றங்கள் மற்றும் உயிரிழப்புகளுக்கு ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பே முழு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் காஸ்பியன் பகுதியில் தொலைதூர தாக்குதல்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யாவிற்கு ராணுவ பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் எந்த ஒரு கடல்சார் தளவாடங்களும் தங்களின் முறையான ராணுவ இலக்கே என உக்ரைனிய கடற்படை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளண்டன்சுக் தெளிவுபடுத்தியுள்ளார். நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த போதிலும் காஸ்பியன் கடல் பகுதியில் நிலவும் இந்த புதிய மோதல் சூழல் பிராந்திய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருடன் வெள்ளி மாளிகையில் அடுத்தடுத்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தியுள்ளார். உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளி மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார். அதிபரின் ஓவல் அலுவலகம் அமைந்துள்ள பகுதிக்கு காலை 9:47 மணிக்கு வந்தடைந்த ஜெலன்ஸ்கி சுமார் 1 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் 10:52 மணியளவில் புறப்பட்டு சென்றார். ஜெலன்ஸ்கி வழக்கமான பிரதான நுழைவாயில் வழியாக அழைத்து செல்லப்படாமல் ஓவல் அலுவலகத்தின் பக்கவாட்டு நுழைவாயில் வழியாக அழைத்து செல்லப்பட்டதாக அமெரிக்க செய்தியாளர் குழு தெரிவித்தது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டிரம்புடன்
ஜூலை 28, 2026 அன்று வெள்ளி மாளிகையில் சந்திப்பை மேற்கொண்டார். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதே இரு நாடுகளின் முதன்மையான பொதுவான நோக்கம் என்று நெதன்யாகு சுட்டிக்காட்டினார். ஈரான் மற்றொரு அணுசக்தி நிலையத்தை கட்டி வருவதாக கூறப்படுவது பிக்காக்ஸ் மலைப்பகுதி தொடர்பான கவலைகளை நெதன்யாகு இச்சந்தர்ப்பத்தில் பிரதானமாக எழுப்பினார். இந்த உரையாடல் முழுமையான கூட்டாண்மையுடனும் பரஸ்பர ஆதரவுடனும் பொதுவான இலக்கை புரிந்து கொண்டும் சிறப்பாக நடைபெற்றது. வழக்கம் போல் ட்ரம்ப் நடத்தும் சந்திப்புகளைப் போல அல்லாமல் இந்த சந்திப்பு செய்தியாளர்களின் கேமராக்களுக்கு முன் நேரடியாக நடைபெறவில்லை. இக்கூட்டு மூத்த அதிகாரிகளின் முன்னிலையிலே நடைபெற்றது. அதிபர் ட்ரம்ப் நெதன்யாகுவிற்கு தனியான நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் ஒதுக்கப்படவில்லை. இச்சந்திப்பு நேர்மறையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது என வெள்ளி மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் சுருக்கமாக தெரிவித்தார். அமெரிக்காவிற்கான இஸ்ரேலிய தூதர் ஜெச்சியல் லைட்டர் தனது எக்ஸ் பதிவில் இரு நாடுகளும் மிக உயர்ந்த மட்டங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன என பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலில் விரைவில் தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபருடனான இந்த சந்திப்பை நெதன்யாகு தனக்கான ஒரு முக்கிய ராஜதந்திர வெற்றியாக முன்னிறுத்தி வருகின்றார். மத்திய கிழக்கில் 2 வாரங்களாக நீடித்து வந்து அமெரிக்க ஈரான் ராணுவ மோதல்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ள நிலையில் பிராந்திய அமைதியை மீட்டெடுக்க சர்வதேச அளவில் தீவிர ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி கஜா கல்லாசுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்து விவாதிப்பதுடன் பதற்றத்தை குறைத்து பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் பேணுவதற்கான வழிகளை காண்பதே இச்சந்திப்பின் முதன்மை நோக்கம் என ஈரான் வெளியுறவுத்துறை டெலிகிராம் வாயிலாக தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் தரப்பிலிருந்து ஓமான் நாட்டின் மத்தியஸ்தம் மூலமாக பேச்சுவார்த்தைகளுக்கான முன்மொழிவு வந்ததாக ஈரானின் வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கெரபாபாடி அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கான முன்மொழிவுடன் எங்களை அணுகினர், இனி எங்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற செய்தியை ஓமன் வழியாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த இருவார பதற்றத்தின் போது தெஹ்ரான் வாஷிங்டனிடம் இந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை. தாக்குதலை எதிர்கொள்ள தயாராகவே இருந்தது. தற்போது ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் தலையீட்டால் அப்பகுதியில் மீண்டும் அமைதி திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு உற்பத்தி தளங்கள் முன்பை விட அதிக முனைப்புடனும் சுறுசுறுப்பாகவும் இயங்கி வருவதாக ஈரானின் தற்காலிக பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜித் இப்னு அல்-ரஷா தெரிவித்துள்ளார். அரை அதிகாரப்பூர்வ மேக்கர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானின் பாதுகாப்பு அமைச்சு குறித்த முக்கிய விவரங்கள் ஈரானின் ராணுவ பாதுகாப்பை தங்கள் தாக்குதல்கள் மூலம் சீர்குலைத்து விட்டதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறி வருகின்றது. ஆனால் உண்மை நிலைமை அதற்கு நேர்மாறாக உள்ளது என்று சையத் மஜித் இப்னு அல்-ரஷா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எதிரிகளை விட எப்போதும் ஒரு படி மேலே இருப்பதற்காக புதிய நவீன தொழில்நுட்பங்களை ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் தீவிரமாக பயன்படுத்தி வருகின்றது. எங்கள் உற்பத்தி தளங்கள் முன்பை விட சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றன. பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் மிகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு எதிர்காலத்தை கட்டமைப்பதில் ஈரானிய நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் மன உறுதி மேலும் வலுப்பெற்றுள்ளது. அமெரிக்காவுடனான சமீபத்திய ராணுவ மோதல்கள் மற்றும் போர் நிறுத்த அறிவிப்புகளுக்கு பிறகு ஈரான் தனது ஆயுத உற்பத்தியையும் பாதுகாப்பு கட்டமைப்பையும் அதிவேகத்தில் பலப்படுத்தி வருவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருகின்றது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியூஷு தீவின் குமாமோட்டோ மாகாணத்தில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டடங்கள் இடிந்து விழுந்தும் தீ விபத்துக்கள் மற்றும் மின்சார தடைகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்பு உருவாகியுள்ளது. கியூஷு தீவின் குமாமோட்டோ பகுதியை மையமாக கொண்டு 7.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது. அரிஜாகி மற்றும் ஜட்சு ஷிரோ விரிகுடாக்களுக்கு 1 மீட்டர் உயர சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது ரத்து செய்யப்பட்டது. கியூசு தீவில் வரும் சென்டாய் மற்றும் கென்காய் அணுமின் நிலையங்கள் எவ்வித பாதிப்புமின்றி இயல்பாக இயங்கி வருவதாக மின்சார நிறுவனம் அறிவித்துள்ளது. குமாமோட்டோ மாகாணத்தின் காஷிமா நகரில் அமைந்துள்ள ஏயோன் வணிக வளாகத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 40 நிமிடங்களில் ஒரு பயங்கர வெடி விபத்து நிகழ்ந்து அதன் 2வது தளம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் 20 முதல் 30 ஊழியர்கள் வரை சிக்கி இருக்கலாம் என்றும் இதில் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது. இடிபாடுகளில் இருந்து மக்களை மீட்பதற்காக ஜப்பானிய தற்காப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் சின்ஜிரோ கொய்சுமி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானிய பிரதமர் சானே டகாஜிச்சி உறுதிப்படுத்தியுள்ளார். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக NHK ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சுமார் 48,000 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கையாக டொயோட்டோ, ஹோண்டா, டாய்ஹட்சு, சோனி,
பிரிட்ஜ்ஸ்டோன் மற்றும் குறைகடத்தி நிறுவனமான TSMC ஆகிய சர்வதேச முன்னணி நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை தற்காலிகமாக மூடியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் கவாய் மாநிலத்திற்கும் எந்தவித சுனாமி அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என வானிலை ஆய்வு மையங்கள் உறுதி செய்துள்ளன. மேலும் ரஷ்ய குடிமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சேதங்களின் முழுமையான விவரங்கள் தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே தெரியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.